ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விஜய் மேலே எந்த ஒரு பொறாமையும் இல்லை. நான்லாம் அவரை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை. அவர் சிஎம்மாக கூட நான் நினச்சேனா அப்படின்னு இன்னைக்கு ஸ்டார் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எப்பவுமே இல்லாத ப்ரெஸ் மீட் இப்போ என்ன திடீர்னு கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா இந்த எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா விஜயனோட பீக் அதிகமாக இருந்தனால இப்போ அவர் தான் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அது என்னன்னா இப்போ அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இவர் தான் அது போய் பண்ணார், ஏடிஎம்க்குக்கும் டிஎம்க்குக்கும் இவர் தான் போயிட்டு பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட்னா, எப்பவுமே ப்ரெஸ் மீட் கொடுக்காதவர், அது ஒன்று. யார் என்ன சொன்னாலும் அது காலையே வாங்கிக்க மாட்டார், சரின்னு போயிடுவார். பட் இப்போ எதுக்கு ப்ரெஸ் மீட்டுன்னு போது தான் தெரியுது அவதூறுகள் பரப்புகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன அவதூறுன்னு பார்த்தா, நான் ஸ்டாலின் அவர்கள் என் 40 வருஷமாக ஃப்ரெண்டு. அதனால் அந்த குளத்தூரில் ஒரு தோற்றுதுனால நான் போயிட்டு போய் மீட் பண்ணி இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்ததை தவிர்த்து, நான் நீங்கள் வேறு ஒரு பார்ட்டி கூட நீங்கள் மெர்ஜ் ஆகணும், விஜய் சிஎம்மாகவே ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதாக சொல்லி நீங்கள் பரப்புகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ரைட்டு, இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே. இது நீங்கள் அன்றைக்கே கொடுத்துருக்கணுமே, அப்புறம் இவ்வளோ டிலே பண்ணி கொடுக்குறீங்க. இது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய் அப்படின்றது. அப்புறம் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கேட்கும் போது என்னான்னு சொன்னார், விஜய்க்கு நீங்கள் வாழ்த்து கூட சொல்லி என்ன ஃபீல் பண்ணுறீங்க கேட்கும்போது அவர் சிச்சனே போயிட்டார். ஸோ அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. இதுமாதிரி ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன், நீங்களாம் யாருமே இல்லை. பட் ஆனால் ஒருத்தர் செல்ஃபோனில் பிடிச்சின்னு கேட்கும்போது யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னாலும் நான் கும்முன்னு போயிட்டேன். அதுதான் ரீசனு. மற்றபடி விஜய் நான் சிஎம் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ தரக்கட்டு போகல அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் இந்த விஷயம் அப்போ நடக்குதுன்னு தெரியும் போதே நீங்கள் அப்பயே அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கணும். நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணி கொடுக்குறீங்கன்னா இப்போ பேசிட்டு தான் இருக்காங்கன்னா விஜய் எனக்கு பேசுறது தான். அவர் நினச்சிருந்தா எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன்னா அவர் அதெல்லாம் காலையில் வாங்கிக்கல, ஏன்னா அதுக்கு உண்மையும் கிடையாது. பட் நீங்கள் டக்குன்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னா இது ஏதோ சொல்ல வர மாதிரி தானே இருக்குது, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே, நீங்கள் அது உண்மையாக சொன்னீங்களா போய் சொல்கிறீங்களான்றது உண்மையாக இருந்தால் சந்தோஷம், இல்லை உள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை வெளியே வந்துடும். எப்படியாச்சு நீங்கள் அடுத்த நான் 2021 வந்திருந்தேன், நான் தான் சிஎம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஏன் வரலன்னா அதுக்கு ஒரு பேராகிராஃப் சொல்கிறீங்க, இது மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு. பட் இப்போ விஜய் அண்ணா சிஎம் ஆகிட்டாரோன்னே ஓகே வந்துட்டார், சந்தோஷம். நான் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். அதையும் தாண்டி நான் ஒரு ஃபங்க்ஷனாக ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஒரு சிஎம் பதவிக்கு நீங்கள் போகலை, பதவியேற்பு விழாவுக்கு உங்களை கூப்பிட்டாங்களா, நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் இது வரைக்கும் எந்த விஜய் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதே கிடையாது, நாங்கள் போயிருக்கேன்னா பார்ட்டிஸ்க்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் போனதே கிடையாது. ஒரே வாட்டி கலைஞர் ஃபங்க்ஷனுக்கு போனேன், அது கூட அவர் வரட்டுமா இல்லை நான் வரட்டுமான்னு கேட்கும்போது நான் வரேன்னு சொன்னார் அப்படின்னால தான் அவர் சொன்னார். ஸோ அதனால் விஜய் இப்போ சிஎம் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாத இவ்வளோ பெரிய பார்ட்டிஸ், ஆளும் கட்சி, ஆளுற கட்சி, பணபலம், சென்டரில் ஒருத்தர் பிஜேபி, அவங்களெலாம் வச்சு ஒரு தனி மெஜாரிட்டி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிங்களம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் அது மனப்பூர்வமாக சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலும் சரி எப்படி இருக்குன்றது தெரியும். ஒரு சைடு ஆளுங்கட்சி, இன்னொரு சைடு அண்ட கட்சி, சென்ட்ரல் பிஜேபி, மொத்த பேரும் சொயிட்டு வச்சு ரவுண்டு கட்டி அடிச்சுன்னு இருக்கார். ஸோ சிங்கிள் மேன் அவர் தான் தளபதி. இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். அதே சமயம் அவங்க கேட்கும்போது 2001 நீங்கள் வந்திருந்தால் சிஎம் ஆயிருப்பீங்களா அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக இருப்பேனே அப்படி என்னும்போது திருப்பி ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, இப்போ நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி போயிட்டார், வேறு என்ன கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு தெரியுது சில விஷயம், ஓகே நம்ம வரலை, இவங்க 2 பேர் பார்ட்டிஸ் நடுவில் நம்ம வந்தோம்னா தோற்றுருவோம், நம்ம மேலே நிறைய பேசுவாங்க, நம்மளை தப்பாக பேசுவாங்க, நம்ம அதை நல்லா தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அது வெளியே சொல்ல முடியாது. இது மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. அதுதான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. விஜய்க்கு வாழ்த்துக்களே சொல்லலை, விஜயை பற்றி நீ பேசவே இல்லை, நேர்லேயும் போய் பார்க்கல அப்படி இப்படின்னு. அதுதான் சினிமா துறையில் போய் பார்த்துட்டாங்க, நிறைய பேர் போய் பார்த்துட்டாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன் பார்த்து அப்படின்றது. ஸோ ஓகே, அவருக்கு என்னைக்காச்சும் ஒரு தேவை இருக்கும்போது அவர் போவார், அதை பார்த்துக்கலாம். நீங்கள் உண்மையிலே அந்த பார்ட்டிக்கிட்ட போயிட்டு நீங்கள் சென்டராக போய் தூதுவர் மாதிரி இருந்தீங்கன்னா, அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பு.
சப்போஸ் அது பண்ணலை, நான் அது மாதிரிலாம் பண்ணலை நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி இருந்தால் சந்தோஷம். ஏன்னா சில விஷயம் நீங்கள் பண்ணும்போது, ரியாக்ட் பண்ணும்போது அது உண்மையாகவே இருக்கும்னு தோணுது. நீங்கள் நினச்சிருந்தா அது யாரோ ஒருத்தர் கேட்கும்போது நீங்கள் விஷ் பண்ணியிருக்கலாம், வாழ்த்துக்களாக சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்லலை. ஸோ சின்ன சின்ன விஷயம் நீங்களே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்பயும் இந்த திடீர் ப்ரெஸ் மீட்னு கேட்கும்போது அவதூறு நிறைய பரப்புகிறாங்க. ஸோ இப்போ நான் பேசி ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி செஞ்சுருக்கணும், பட் செய்யலை. ஏதோ உங்களுக்கு தோணியிருக்கு, ஓகே இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, யாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியாது, இல்லை நம்ம இதுக்கப்புறமா நம்ம குத்துற மாதிரி இருக்குன்றனால நீங்கள் சொல்லிட்டீங்களா தெரியல. எப்படியோ நீங்களே உங்கள் வாயால் எல்லாம் அதான் சொல்கிறேனே, எல்லாருமே விஜயண்ணா ஒரு அண்டர்மிஸ்ட் பண்ணாங்க. மக்கள் நீதி மையமும் சரி, கருணாஸ் அவர்களும் சரி, ஏன் எல்லாருமே கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படி இப்படிலாம் எதோ வச்சாங்க. இப்போ எல்லாருமே வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி சுழலுது. யாரெல்லாம் பேசினாங்களோ இப்போ அவங்களாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு மையப்புள்ளி தான். ஏன்னா இப்போ விஜயண்ணா ஒரு 1 வீக் வச்சா சிஎம் ஆகி அதுக்குள்ளே ஒரு வேலை என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணுறாரு, செதுக்குறாரு. ஒன்றையும் ஒயின் ஷாப் மூடிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் மக்களுக்கு தேவையானதை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்து கஞ்சா புழக்கங்கள்லாம் கம்மி பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கசக்கும், அவ்வளோதான். இங்கே உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கசக்கும். ஏன்னா நம்ம உடனே பண்ணுறானே, ஒரே வாரத்தில் இவ்வளோ விஷயம் பண்ணுறானே, மக்களுக்கு மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பற்றியா, கேவலமான எண்ணம். இதே டிஎம்கே வந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்காது, டெஃபினட்டாக பண்ணியிருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, மக்களுக்கு இலவசம் இது தரோம் அது தரோம். ஆனால் மெயின் எது, கஞ்சா, இந்த கஞ்சா குடிப்பழக்கம், இதெல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கும், ஒன்றையும் மாறி இருக்காது. ஸோ இவங்களாம் இதை பற்றி பேசுகிறாங்க இப்போது. ஸோ பேசிட்டோம், அதுவும் கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் கத்துறது பார்க்கறதுக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த திடீர் ப்ரெஸ் மீட், திடீர் ஒரு மாற்றம் ஏன்னு தெரில. ஸோ நீங்கள் விஜய் மேலே பட்டிங்களா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். பட்டு உண்மையாக இருக்க பட்சத்தில் சந்தோஷம். நீங்கள் பட்டிங்களா இல்லையான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணும்போது அது ஆமான்ற மாதிரி தோணுது. பட் எனிவே இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கீங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்றது பார்க்கலாம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.